யூடியூபர் இப்பொழுது ஒரு தொழிலதிபராக அல்லது வியாபாரியாக மாறி இல்ல அடுத்தது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் அடுத்த மற்ற கடையில் வெளியில் நல்ல கலெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்ப கனடாக்கு போற ஐடியாக்கள் அப்படி எல்லாம் இல்லையா? பஞ்சு பொசு இருக்கு. அனைவருக்குமே வணக்கம். இன்று நிற்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக இந்த நல்லூருக்கு போகும்போது பாரதியார் சிலை இருக்குதாங்க. அந்த பாரதியார் சிலையிலிருந்து போகக்கூடிய அந்த வீதியில் நிற்கிறோம். பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தமிழ் ப்ரோஸ்ன்னு சொல்லி ஒரு கடை திறந்திருக்கு. ஒரு யூடியூபர் இப்பொழுது ஒரு தொழிலதிபராக அல்லது வியாபாரியாக மாறிக்கொண்டிருக்கு. அவருடைய 3வது கிளையை இன்றைய நாளில் யாழ்ப்பாணம் நல்லூரில் திறக்கிறார். ஏற்கனவே 1வது கிளை சங்கானில் திறந்தவர், 2வது யாழ்ப்பாணத்தை தாண்டி திருவண்ணாமலையில் போய் கிழக்கு மாகாணத்தில் திறந்தவர். இப்பொழுது 3வது கிளையை யாழ்ப்பாணத்தில் நல்லூரில் திறந்திருக்கிறார். அந்த திறப்பு விழா காட்சிகள் என்னென்ன விஷயம் இருக்குது, இந்த கடையில் என்ன வித்தியாசமாக எல்லாம் இருக்குதுன்றதான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். முன்னர் சொன்னது போலே அங்கே இருக்குது பாரதியாருடைய சிலை. அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் இருந்து அப்படியே இந்த வீதியால் வரும்பொழுது அருகில் இருக்கக்கூடிய அந்த வீதியால், இந்த வீதிக்கு என்ன பேர் தம்பி? வைமன் ரோட். வைமன் ரோட்டால் வரும்பொழுது இங்கே இருக்குது கடை. வரக்கூடியவர்கள் வந்து கொள்ளுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு புதிய கழிவுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதை போய் கேட்போம் என்னென்ன விஷயம் இருக்குது, என்னென்ன கழிவுகள் எல்லாம் இருக்குது, என்ன சிறப்பாக கொடுக்க போகிறாருன்னு. வாயில் கும்பங்கள் எல்லாமே வச்சு அவருடைய தந்தையார் ஏற்பாடு எல்லாம் செய்து கொண்டிருக்கணும். தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் ஸ்டோர், வைமன் ரோட், நல்லூர் எஃப்னா. தொலைபேசி இலக்கம் இங்கால இருக்குது. கடை உள்ள இப்போ கடை திறப்புள்ளாவுக்காக இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். படங்கள் ஆலயத்திலேருந்து கொண்டு இப்போ அந்த கடைக்குள்ளே கொண்டு போகக்கூடிய அந்த காட்சி. அவருடைய தந்தையார் அந்த படத்தை உள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறார். உள்ளே கொண்டு போய் அந்த படத்தை வச்சு அந்த விஷயங்களிடம் வரப்போகுது. ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாளில் 3வது கிளை திறக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கடையை கொண்டு போய் கொண்டிருக்கிறன்றது ஒரு பெரிய விஷயம். இது 3வது கிளை. அந்த கிளை நிறைய சவால்களுக்கு மத்தியில், நிறைய போட்டிகள், நிறைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் அமைது. தமிழ் ப்ரோஸை பொறுத்தவரையில் அவர்கள் குடும்பத்தினரை பொறுத்தவரையில் அப்படியாக நிறைந்த இங்கே பார்க்கலாம். நீங்கள் விபூதிகள் எல்லாமே பூசி ஒரு பக்திபூர்வமாக மங்களகரமாக இந்த நிகழ்வுகள் இங்கே இன்றைய திறப்பு விழா நிகழ்வு ஆரம்பமாகுது. விசேட கழிவுகள் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்க. தொடர்ந்து நாங்கள் அவருடைய கதைக்கலாம் என்னென்ன விஷயம் இருக்குது, என்னென்ன கழிவுகள் எல்லாமே இருக்குது, என்னத்துக்கு விலை கழிவு எல்லாமே இருக்குன்னு பாருங்கள். ஒரு அழகான ஒரு சிறிய கடையாக இருந்தாலும் அழகாக நேர்த்தியாக செய்யப்படக்கூடிய ஒரு கடை. வணக்கம் முதலாளி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்கள் 10:30 திறக்கிறேன்னு சொல்லி வெளியே திறந்த முடியல. நான் 10 மணி என்று நான் சொன்னேன். நான் நோமல வீடியோக்குள்ள. ஆனால் எங்கட ஒரு எடிட்டர் ஒரு ஆள் 10 என்று போட்டுட்டேன். நான் பிரச்சனை இல்லை, 10 விட்டுட்டேன். எப்படி பார்க்குறீங்க? இப்போ யாழ்ப்பாணத்தில் 2வது கிளை, கிழக்கு மாகாணத்தில் ஒரு கிளை, இது 3வது கிளை. ஒரு மகிழ்ச்சியான விஷயம், எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியானது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்களை? சந்தோஷம் தான், ஒரு விதத்தில் சந்தோஷம் தான். ஒரு பிஸ்னஸாக செய்து நாங்களும் முன்னுக்கு ஒரு வரணுன்ற ஒரு முயற்சியில் நாங்கள் ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படி கணக்கு இதுகள் பிளான்கள் இருக்குது எதிர்காலத்தில். இப்போ இல்லை, அடுத்தது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் அடுத்தவில்லை. மக்களுடைய ஆதரவு எல்லாம் அப்படி இருக்குது இந்த விஷயங்களில். அதில் பார்க்க விளங்கும். உண்மைக்கும் சத்தியமாக ஒரு கடை சின்னன்னு தான் பார்க்க உங்களை விளங்கும். ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் தான் பெறும். ஆனாலும் எங்களோட வீடியோ பார்த்து நம்பி எல்லாம் எங்களை பாருங்களே, என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம் உண்டு. 1வது கடை சங்கானில் திறந்து இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே இது 3வது கிளை. தொடர்ச்சியாக அப்படியான விஷயம் எல்லாம் இருக்குது. இன்னும் நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் உங்கள்கிட்ட இருந்து? இதுக்குள்ள போக போக விலைகள் குறைஞ்சு கொண்டு போகும் எங்களோட கடையில். இப்போ நான் நேரடியாக என்னென்ன ஃபுல்லாக இறங்கல. இப்போ இந்த உடுப்பு ஃபீல்டுக்கு வந்த அப்புறம் எனக்கு உடுப்பு ஃபீல்டுக்கு அது ஒரு கடல் உண்டு. இப்போதான் கொஞ்சம் உள்ளுக்கு போய் பார்க்குறேன் தான் தெரியும். இப்போ இந்த புதுக்கடை வளமையாகவே நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து வந்துருப்பீங்க. 20 வீதம் 10 வீதம் அப்படி. இப்போ இந்த கடையில் என்ன ஆஃபர் இருக்கா? இங்கே 5490 ரூபாய்க்கு எந்த டெனிம் ஜீன்ஸும் எடுக்கலாம், ஷர்ட்டில் எந்த ஷர்ட்டும் எடுக்கலாம். நார்மலாக 20% டிஸ்கவுண்ட் போகுது. மூஸ் பிராண்டுக்கு மட்டும் டிஸ்கவுண்ட் இல்லை, மூஸ் பிராண்டுக்கு மட்டும். அதை விட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் போட்டு கொண்டிருப்போம். அவி ஓகே, வாழ்த்துக்கள். சந்தோஷம். தொடர்ந்து பயணிங்க. இன்னும் 2-3 கடைகள் திறக்கணும், நாங்கள் எடுக்கணும். வாழ்த்துக்கள். வணக்கம். எங்க வந்தீங்க? தமிழ் க்ளோத்திங் சென்டருக்கு ஆடை எடுக்க வந்திருக்கேன். இது பரபரப்பா இங்கே நடக்குமா? பரபரப்பா நடக்க மாட்டேன் பார்த்துட்டு இருக்கேன். கடையில் நடந்த பரபரப்பு. தமிழ் ப்ரோ திடீரென கடையெல்லாம் திடீரென புகையெல்லாம் வருது. கடையெல்லாம் புகைக்குது, பயமா இருக்குது.
ஏற்கனவே கமெண்ட்டில் வந்து அவனை திட்டுறாங்க, யாராவது வருவாங்களன்னு தான் வந்து வரணும் ஒருத்தரை உண்மையிலே தமிழ் ப்ரோ கடை திறந்திருக்கிறாரு, வாழ்த்துக்கள். மென்மேலும் அவர் வளர வாழ்த்துக்கள். ஒரு வருஷத்துக்குள்ள 3 கிளைகள் திறக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கடை திறந்து ஸ்டாஃபை நடத்துறதே பெரிய கஷ்டம். என்றால் ஸ்டாஃபை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. யாழ்ப்பாணத்தில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வேலைக்கு வருவாங்க, கொஞ்ச நாள் நிற்பினும் வேறு வேலைக்கு போயிடுவினும், அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. ஸோ ஸ்டாஃபை கண்ட்ரோல் பண்ணுறது சரியான கஷ்டம். இந்த கடையை சிறப்புற நடத்தணும். கிட்டடியில் ஸ்டாஃப் தேவையனும் அவர் வந்து சொல்லியிருந்தார். அதோட ஆண்களுக்கு தேவையான அனைத்து விதமான உடைகளும் வித்தியாசமாக இருக்குது. என்னுடைய ரிவ்யூ, ஆண்கள் வரலாம், காதலிக்கிற பெண்கள் வரலாம். நல்லா இருக்கு, நல்ல டிஷர்ட் எடுத்துகிட்டு போக போகிறேன். விலைகள் வந்து பரவாயில்ல, ஒரு 1500 ஒரு 3500க்குள்ளே நல்லதுக்கு பொருள் வாங்கலாம். நல்ல மெட்டீரியல், நல்ல மெட்டீரியல். திருமணமான பின்பு உங்களோட முகங்கள் நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தொழிற்சியும் மகிழ்ச்சி, உள்ளத்தில் மகிழ்ச்சியாக இருந்தால் முகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும். சத்தியமா, உண்மைதான். கச்சதீவன சந்தோஷமா மகிழ்ச்சியை கொடுங்க. திருமணம் பண்ணுங்க, மகிழ்ச்சியா இருங்க. தமிழ் ப்ரோ இப்ப கல்யாணம், இப்ப திருமணம் ஐடியா இல்லை கல்யாணம் ஐடியா இல்லையா? இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க. திருமணம் செய்யுங்க, திருமணம் செய்யுங்கோ, மகிழ்ச்சியா இருக்கும். எல்லாரும் அப்படி இருக்கணும். அடுத்த வருஷம் ஜிஎல் தர்ஷன் திருமணம், அதை கட் பண்ணிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள உடுப்பெல்லாம் வந்து எடுத்து பண்ணிக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கம் அண்ணா. என்ன மாதிரி எல்லா திறக்கிற எல்லா புது கடையில நிக்கிறீங்க? உங்களோடக்கு கூப்பிட்ட வரத்தானே அங்கே நோலிமீட்டில் நிற்கிறீங்க, மற்ற நதியாசில் நிற்கிறீர்கள், இங்கே தான் ரோஸ் நடையில் நிற்கிறீங்க. யாழ்ப்பாணத்தானே உடுப்புக்கு எப்படி நிற்பாங்க தெரியும் தானே. என்ன மாதிரி என்ன இருக்குங்க? ஓகே இருக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பிராண்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. மூஸ் பிராண்ட் எல்லாம் இருக்கு. மூஸ் பிராண்ட்ல நிறைய டிஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதோட வந்து நல்ல டெனிம் ஷர்ட் எல்லாம் வச்சுக்கிறாங்க. மற்ற கடையில் வெளியில் வந்து நல்ல கலெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். கூட கலெக்ஷன் வச்சுக்கிறாங்க. அது ஜீன் சைட் நிறைய அடக்கி வச்சுக்கிறாங்க. சும்மா சொல்றீங்களா இல்ல சும்மா தான் வந்து பார்த்தா தெரியும் தானே. சும்மா குமெண்ட்ல கிளிப்பாங்க. அதான் வந்து பார்த்தா தெரியும் தானே. ஷர்ட் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கா? இந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. பாருங்க பார்த்து காட்டுங்க எங்களுக்கு சேர்த்து. பார்த்தீங்கன்னா ஷர்ட்டுகள், டெனிம் ஜீன்ஸ்கள், ஷோர்ட்ஸ்கள் ஐட்டங்கள் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கு. அந்த சைடில் இருக்கா? பஞ்சு பொசு இருக்கு. பஞ்சு இந்த குளிருக்கு கொஞ்சம் பஞ்சான துணியா? குளிர் 6 மணிக்கு போட்டு எடுத்துருக்கீங்க. மாசிப்பனி போடக்கூடிய துணி. ஸ்டாப் பண்ணி போட்டு கொஞ்சம் எழுத்துகளோட டிசைன்களோட மாடலா இந்த 2K புல்லிங்க கொண்டு வாங்க. அவங்க ஜென்சி வச்சுக்குரிய அப்படி சொல்லக்கூடாது. நாங்கள் உடுப்பு இது பார்க்குறோம். விளம்பரம். இது நீல கலர், சிவத்த கலர்ல எல்லாம் இருக்கு. சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம். இது அந்த ஜெஃப்ட் ஹேண்ட் கோல்ஸ்காரர் போட்டுட்டு போலாம். அவரை கொடுத்துரும். கொக்கிலிண்ட் கோல்ஸ்காரர் போட்டுட்டு போறாரு. சிவப்பு, நீலம். இது நீங்க ஜெஃப்ட் ஹேண்ட் காரர். இது ஓகேக்காரர். ஃப்ரீயா தரவானீங்க. நீங்க வந்து தாங்க தம்பி மேருக்கு. நீ தான் இந்த வாங்கி தரணும்டா. இங்க பாருங்க எப்படி இருக்கு. போட்டோ காட்டு. ஜெஃப்ட் ஹேண்ட் காரர். கொக்கிலிண்ட் காரர். பிளானா தான் எல்லாம் அடிச்சு போட்டிருக்காள. நாங்களே இப்போ அவனை அந்த இதாகவே கொண்டு வந்து வச்சிருக்கோம். அப்படி வேறு நல்ல உடுப்புகள், ஷர்ட்டுகள் எல்லாமே இருக்குது. மக்களே வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். இந்த டிஷர்ட்லாம் 3000 ரூபா போட்டிருக்கு. அப்படி இருக்குது. நிறைய நேரில் வந்து பார்த்து தெரிஞ்சு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போவே நிறைய ஆட்கள் வந்து இங்கே எடுத்து கொண்டிருக்கணும். இங்கே உரிமையாளர் டாப்பா நிற்கிறேன். தமிழ் ப்ரோஸர் டாப்பா. நீங்கள் பார்த்துருப்பீங்க காணொலியில். வணக்கம், எப்படி இருக்கீங்க? திருப்ப கனடாக்கு போகிற ஐடியாக்கள் அப்படி எல்லாம் இல்லையா? இல்லை போகிறீங்களா? திருப்ப வர சொல்லி தான் நிற்கிறோம். போகிறீங்கல்ல, உங்களுக்கு சரி வராது. அங்கே சரி வராது, எங்களுக்கு சரி வராது. இங்கே இருந்துட்டு இவ்வளோ காலம் இங்கே இருந்துட்டு அங்கே இருக்க சரி வரும். இப்போ எப்படி பார்க்குறீங்க? 3வது கிளை திறந்திருக்கார். நல்ல சந்தோஷமா இருக்கு. ஒரு வார்த்தையோடு முடிக்கிறீங்கடா கண்டு. சரி, சந்தோஷம், மகிழ்ச்சி தானே. 3வது கிளை ஒரு அடுத்த கட்ட முயற்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வளரணும், வளர்ச்சி வரணும். வாழ்த்துக்கள். என்ன சொல்ல வர
வணக்கம். வணக்கம் அண்ணே. என்ன செய்றீங்க இன்னைக்கு இங்க? என்ன நம்ம கடை திறக்கிறோம் வந்து நிற்கிறோம். எப்படி இந்த முதல் 2 கடை, இது 3வது கடை? மூன்றாவது நீ எப்படி 4வது 5 ஆண்டு போய் கொண்டே இருப்போம். 4வதுக்கு இடம் தேடி கொண்டு தெரியும். இங்கே நல்ல இடம் இருந்தால் சொல்லுங்க. பெட்ரோல் இதுக்கு லைன்ல இந்த மாதிரி கண்டு நான் பெட்ரோல் உங்களோட நான் கழிச்சு நான் பெட்ரோல் லைனில் நிற்காம தப்பி திருட்டு 2 பேரும் பேக்கரில் என்ன வச்சுனாங்க. ரைட். அதே இரவு வச்சாங்களா? சந்தோஷம். எனக்கு இது லைன்ல இருந்த மாதிரியே சரி, ஓகேண்ணே. வாழ்த்துக்கள். தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் ஸ்டோர், வைமன் ரோட், நல்லூர் எஃப்னா. தொலைபேசி இலக்கம் இங்கால இருக்குது.